We will start with faith. நாம் விசுவாசத்திலே ஆரம்பிப்போம். What is faith? விசுவாசம் என்றால் The Bible says வேதம் சொல்கிறது in Hebrews chapter 12 verses 1 and 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள். Jesus Christ is the author and finisher of all faith. இயேசு கிறிஸ்துவே சகல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமானவர். Without him no man can have faith. அவரே அல்லாமல் ஒரு மனிதனும் விசுவாசத்தை கொள்ள முடியாது. That is why Galatians 2:20 says, ஆகையால் கலாத்தியர் 2:20 சொல்கிறது, Christ liveth in me. கிறிஸ்து எனக்குள்ளே The ஜீவிக்கிறார். author of faith liveth in me. நம்முடைய விசுவாசம் அல்ல நமக்குள்ளே That ஜீவிக்கிறது. is why Paul had mountain moving faith. ஆகையால் பவுலுக்கு மலைகளை அழைக்கிற விசுவாசம் The இருந்தது. author and finisher of faith lived in him. விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவரும் அவருக்குள்ளே வாழ்ந்தார். Oh, he was with him that time. அவர் அந்த வேளையில் அவரோடு இருந்தார். You must have Jesus Christ in your life. எப்போது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். Be filled with Jesus Christ. இயேசுவினால் நிறைந்திருங்கள். Now, இப்பொழுது what is the faith that you get when the gift of faith begins to operate? விசுவாச வரம் உன்னிலே வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு எப்படிப்பட்ட வரம் கிடைக்கும்? It is not a doctrinal faith. அது உபதேச விசுவாசம் அல்ல. It is not a faith for salvation. அது ரட்சிப்புக்காய் உள்ள விசுவாசம் அல்ல. It's a faith for miracles. அது அற்புதங்களுக்காய் உள்ள விசுவாசம். If you read the 9 fruit of the Spirit, ஆவிக்குரிய 9 கனிகளை பற்றி படிக்கலாம். there also faith is mentioned. அங்கேயும் கூட விசுவாசம் But சொல்லப்படும். that is faith for salvation. அது ரட்சிப்புக்காய் உள்ள விசுவாசம். That is faith for the things to come in heaven. வானத்திலே வருகிறதான காரியங்களுக்காய் உள்ள விசுவாசம். How good there is a heaven. பரலோகம் ஒன்று இருக்கிறது. All those things that comes under that faith. அந்த விசுவாசத்திலே அந்த பட்டியலில் அவை வந்து அடங்குகின்றன. But this gift of faith is aggressive. ஆனால் இந்த விசுவாச வரம் என்பது விடாமல் பற்றி பிடிக்கிற ஒன்று. Look at God Almighty. சர்வவல்லமுள்ள தேவனை நோக்கி பாருங்க. The Bible says வேதம் in சொல்லுகிறது Hebrews 11:3, எபிரேயர் 11:3 God made everything enter universe through faith. சர்வ லோகத்தையும் தேவன் விசுவாசத்தினாலே சிருஷ்டித்தார். 2 Corinthians 4:6 says, 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுகிறது, God commanded light to come out of darkness. இருளிலிருந்து வெளிச்சத்தை வரச் சொன்னார். He asked light to come out of darkness. இருளிலிருந்து வெளிச்சத்தை தேவன் வரச் He சொன்னார். looked into darkness அவர் அந்தகாரத்தை நோக்கி பார்த்தார். and he said light must come. அவர் சொன்னார் வெளிச்சம் வரக்கிறது என்றார். Both are diagonally opposite. ரெண்டும் நேர் மாறானவை. But he said light must come. ஆனால் அவர் சொன்னார் வெளிச்சம் வரக்கிறது. That is faith. அதுதான் விசுவாசம். Impossibility. The word impossible is not in God's dictionary. முடியாது என்கிற வார்த்தை ஆண்டவருடைய அகராதியிலே It கிடையாது. must happen. அது கட்டாயம் நிறைவேறித்தான். All things are possible with God. தேவனோடு கூட சகல காரியங்களும் நிறைவேறித்தான் தீரும். So Mark chapter 11:20-23 says, ஆகையால் மார்க் 11:22-23 சொல்லுகிறது, have the faith of God. தேவனுடைய விசுவாசத்தை கொண்டவர்களாயிரு. Have the faith of God. தேவனுடைய விசுவாசத்தை கொண்டவர்களாயிரு. If you tell this mountain to be removed, it shall be removed. இந்த மலையை பார்த்து நீங்கி போய் என்று சொன்னால் அது போக வேண்டும். So when you cry out to God, கர்த்தரை நோக்கி அழும்போது, when you are in great agony, மிகுந்த வேதனைக்குள் இருக்கிறபோது, God's faith suddenly comes into you. தேவனுடைய விசுவாசம் திடீரென உன் பேரில் இறங்கும். I stand before the masses of people every evening as an empty person. ஒவ்வொரு நாள் மாலை வேளையிலும் ஒரு காலியான ஆளாகத்தான் திரக்கூட்டமான மக்களுக்கு முன்பாய் நிற்பேன். Yesterday I began to pray at 2:45 in the afternoon. நேற்று தினம் மத்தியானம் 2:45 ஜெபம் பண்ண I ஆரம்பித்தேன். finished only at 5:45. மாலை 5:45 தான் 3 hours I cried out, 3 மணி நேரங்கள் அழுது கொண்டு, Lord help me. ஆண்டவரே எனக்கு உதவி செய். And Jesus explained to me what I should speak. நான் என்ன பேச வேண்டும் என்று இயேசுவே எனக்கு சொல்லிக் Then கொடுத்தார். a mighty faith came and gripped my soul. அதன் பிறகு ஒரு வல்லமையான விசுவாசம் என் ஆத்துமாவை பிடித்தது. And when I stand there, அங்கே நான் நிற்கும் பொழுது Christ comes and appears by my side. கிறிஸ்து வந்து என் பக்கத்திலே இருக்கிறார். He is the author and finisher of faith. அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் He is முடிக்கிறவருமானவர். the author and finisher of faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. Some time ago I went to another city for a crusade. கொஞ்ச நாள்மா இன்னொரு நகரத்துக்கு நான் கூட்டம் நடத்த போயிருந்தேன். And I could not go on the first day. நான் முதல் நாள் போக So முடியவில்லை. I sent my son earlier. அதனால என்னுடைய மகனை முதலாவது I அனுப்பி, said, son, go and do these things. மகனே நீ போய் இந்த காரியங்களை செய். And I went there the next day. அடுத்த நாளே நான் அங்க போனேன். When I went into my room, நான் என்னுடைய அறைக்கு போன உடனே my son came running. என்னுடைய மகன் ஓடி வந்தான். That fellow is 21 years old. என்னுடைய மகனுக்கு 21 வயசு. He came and hugged me. அவன் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சு கொண்டான். And he said, now I am happy, daddy. அப்பா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். Now everything will be all right. இப்ப எல்லா காரியம் சரியாயிடும். I asked him, what's the matter? நான் கேட்டேன், என்னப்பா காரியம்? He said, nobody listens to me here. ஒருவர் நான் சொன்ன கவனிக்கவே They இல்லை. promised me we will do this and that. They are not doing anything. இதை செய்யறேன் அதை செய்யறேன் எல்லாம் சொன்னாங்க, நான் ஒண்ணுமே செய்யல. And I was so discouraged. எனக்கு ரொம்ப அதைரியமா இருந்தது. Now when you have come, அப்பா இப்ப நீங்க வந்துட்டீங்க, I know everything will be all இப்ப right. எல்லா காரியம் சரியாயிடும் எனக்கு தெரியும். Yes, when Jesus comes, everything will be all right. ஆனால் இயேசு வந்துவிட்டால் எல்லா காரியமும் சரியாயிடும். Amen. Amen. The windows of heaven are open. The
The blessings are falling today. There's joy, joy, joy in my heart. God Jesus makes everything new. I gave him my old tattered garment, and he gave me a robe of pure wine. I am feasting on manna from heaven, And that's why I'm happy today. The windows of heaven are open. The blessings are falling today. There's joy, joy, joy in my heart. For Jesus makes everything right. I gave him my old tattered garment, and he gave me a robe of pure wine. I am feasting on manna from heaven, and that's why I'm happy today. you are afraid, பயப்படு, you are nervous. நீ மிகவும் நரம்பு தளர்ந்து போகிறாய். Jesus appears by your side. இயேசு உன் பக்கத்திலே வந்து நிற்கிறார். The author and finisher of faith comes and stands by your side. விசுவாசத்தை தோக்கிற முடிக்கிறமாகி அவர் வந்து உன் பக்கத்திலே நிற்கிறார். Everything changes. அப்பொழுது சகல காரியங்களும் மாறிக்கொண்டே Your போகும். fear leaves you. அந்த பயம் உன்னை விட்டு நீங்குகிறது. Faith comes in. உள்ளே விசுவாசம் வருகிறது. And you will be able to say everything is possible. அப்பொழுது உன்னால் சொல்ல முடியும் எல்லா காரியங்களும் கைகூடும் என்று. Whatever you say you will have. நீ என்ன சொல்லுகிறாயோ அதை நீ பெற்றுக்கொள். Mark 11:22-23 says, மார்க் 11:21-22 சொல்லுகிறது. whatever you say you will have. அவன் சொன்னதெல்லாம் நடக்கும் என்று. Yes, brother. ஆம் சகோதரனே, The world needs to see the power of Christ. கிறிஸ்துவினுடைய வல்லமையை காண உலகமானது இன்னும் தவித்துக் கொண்டிருக்கிறது. That's the time God's faith comes into my life. அந்த வேளையில் தான் கிறிஸ்துவினுடைய விசுவாசம் எனக்குள்ளே வருகிறது. I stand before many sick beds. அநேக வியாதி படுக்கைக்கு முன்பாய் நான் நின்றது. Many people come broken hearted. அநேக நொறுங்குண்ட இதயத்தோடு Then வருவார்கள். you come to the end of the road, brother. அவர் வாழ்க்கை சொல்வார், வாழ்க்கை முடிவுக்கு I வந்து come to the end of the road. இந்த வாழ்க்கையின் முடிவிலே வந்துவிட்டேன். And first my heart is moved with compassion. முதலாவது என்னுடைய உள்ளமானது உருக ஆரம்பிக்கும். I feel their problems are my problems. அவருடைய பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனைகளை போல நான் உணர்கிறேன். I feel I have come to the end of the road. நான் தான் வாழ்க்கையினுடைய முடிவிலே வந்துவிட்டது போல உணர்கிறேன். Look at my Lord Jesus. என்னுடைய இயேசுவை நோக்கி பார். Matthew 14:14 says, மத்தேயு 14:14 he was moved with compassion and touched the people. அவர் மனதுருகி வியாதியஸ்தர்களை தொட்டார். It is that compassion that moves you. அந்த மனதிற்கு தான் உங்களை அசைய பண்ணுகிறது. And it brings the gifts of healing. அது உடனே தெய்வீக சுகம் கொடுக்கிற வரத்தை கிரியைக்குள்ளாக்கும். And when I lay my hand, உடனே என்னுடைய கரங்களை நான் வைக்கிற பொழுது the gifts of healing touches them and heals them. உடனே தெய்வீக சுகம் கொடுக்கிற வரம் அவர்களை Or தொடுகிறது. when I speak a word of healing, it goes and touches them. நான் ஒரு வார்த்தை சொல்லுகிற வேளையிலே அது உடனே புறப்பட்டு அவர்களை சுகமாக்கி விடுகிறது. Compassion. மனதிருக்கு Compassion. மனதிருக்கு And when you are filled with compassion, நீ மனதிற்கத்தினால் விளைகிற பொழுது you'll get the great test of faith. மிகுந்த பெரிய விசுவாசம் உனக்குள்ளே You can வரும். look into the face of any devil and say, come out. எந்த பிசாசனுடைய முகத்தையும் பார்த்து நீ வெளியே வா என்று சொல்லு. You can look at any impossible situation and curse it. முடியாத எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்து இயேசுவின் நாமத்தை நீ சபிக்கலாம். It will happen. அது நடக்கும். Whatever you say shall happen நீ என்ன சொல்லுகிறாயோ அது நடக்கும். because of faith. ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாக. It is because of faith. அது விசுவாசத்தின் மூலமாக. Because the gifts of healing are prompted to act through faith. விசுவாசத்தின் மூலமாக தெய்வீக சுகம் கொடுக்கிற வரமான கிரியை செய்ய தூண்டப்படுகிறது. And when it combines with the gifts of miracles happen. அது அற்புதங்களை இழைக்கிற வரங்களோடு சேருகிற பொழுது அற்புதங்கள் நடக்க The ஆரம்பிக்கும். gifts of healing makes the disease stop. அந்த தெய்வீக சுகம் எடுக்கிற வரமானது வியாதி அங்கே நிறுத்தி விடுகிறது. And slowly you begin to recover. மெதுவாக அவன் ஆரோக்கியத்தை பெற அது உதவி செய்கிறது. But when the gift of working miracles come, the result is immediate. ஆனால் அற்புதங்களை செய்கிற வரம் வேலை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது பலன்கள் உடனுக்குடன் இமைப்பொழுதிலே கிடைக்கும். Look at the life of prophet Elisha. எலிசா தீர்க்கதரிசியுடைய ஜீவியத்தை பாருங்கள்.
They said, "Sir, this water is salty." அவர் சொன்னாரு, ஐயா இந்த தண்ணீர் உப்பா இருக்கிறது என்றார். He put some more salt into that அவனே எலிசா நினைச்சா இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க என்றார். and said, "God says it shall be all right." ஆண்டவர் சொல்கிறார் இந்த தண்ணீர் நன்றாயிருக்கு. And it became all right. உடனே தண்ணீர் ருசியாயிருக்கு. The woman said, "I have nothing to eat." ஒன்றுமில்லை என்று சொல்றார் சாப்பிடுவதற்கு. He said, "Pour whatever oil you have in other vessels, it will multiply." அந்த விதவை சொன்ன வேளையில உடனே அவர் சொன்னார், இருக்கிற எண்ணெய் அந்த பாத்திரத்தோடு அந்த எண்ணெய் பெருகும் என்றார். So when the gift of working miracles operates in your life, brother, ஆகையினால் அற்புதங்களை இழைக்கிற வரமானவருடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். when people come to you with different kinds of problems, வித்தியாசப்பட்ட பிரச்சனைகளோடு ஜனங்கள் உள்ளத்திலே வருவார்கள். first of all, your heart is moved with compassion. முதலாவது உன் இருதயமானது மனதுருக்கத்தினால் நிறைந்து விடும். And if they are sick, the gifts of healing begin to operate. அவர் வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் தெய்வீக சுகம் கொடுக்கிற வரம் வேலை செய்யும். When you say, "Yes, you shall be healed," they shall be healed. நீ சுகமாவா என்று நீ சொல்லுகிற மாத்திரத்தில் அவர் உடனே It சுகமாவார். shall be all right, brother. When you say, "It shall be all right." அவன் நீ சுகமாவாய் நீ நன்றாய் இருப்பான் நீங்க சொல்லுகிற உடனே அவன் நன்றாய் தான். But when they need a miracle, ஆனால் அவளுக்கு ஒரு அற்புதம் தேவை. when you say, "Lord, I want this miracle to happen," ஆண்டவரே இந்த அற்புதம் நிகழ நான் விரும்புகிறேன் நீங்க சொல்லுகிற பொழுது it is a gift of faith that makes you say that. அந்த வார்த்தையை உங்களை சொல்லும்படியாய் பண்ணுவது விசுவாச வரமா. It makes you say that. அந்த வார்த்தையை You சொல்லும்படியாக say, "Lord, I want this to be done." ஆண்டவரே இந்த காரியம் நிறைவேறத்தான் வேண்டும். And it shall be so. அது அப்படியே The நிறைவேறித்தீரும். miracle shall happen. உடனே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். Many people telephone to me like that. அநேக இடத்தில் இப்படியாய் போன் பண்ணுவார். Once a lady telephoned, ஒரு தடவை ஒரு அம்மா போன் "My பண்ணார். husband has run away." என்னுடைய புருஷன் ஓடிவிட்டார். Oh, he is there for so many years, brother. எத்தனையோ ஆண்டுகள் அப்படியா இருக்கிறார். How much trouble I have gone through. எவ்வளவோ வேதனையை நான் கடந்து What shall I do? இனிமே நான் என்ன செய்ய? Cried and cried. அந்த அம்மா அழுதாரு. And the heavenly Holy Spirit came upon me. பரிசுத்த ஆவியானவர் என் பேர்ல இறங்கினார். And the compassion of Christ came into my life. கிறிஸ்துவனுடைய மனதிருக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தது. Sister, நான் சொன்ன சகோதரியே, your husband shall come back. உன்னுடைய புருஷன் திரும்பி வருவார். And put the receiver down. சொல்லிவிட்டு டெலிபோனை கீழே வைத்து விட்டு Within few hours she called back my wife. ஒரு சில மணி நேரங்கள் கழித்து அந்த அம்மா என்னுடைய மனைவியை டெலிபோனில் கூப்பிட்டார். Said, "What a miracle. எவ்வளவு பெரிய அற்புதம். What a miracle. எவ்வளவு பெரிய அற்புதம். This morning, brother said, your husband shall come back." காலையில் தான் சகோதரர் சொன்னார், உன் புருஷன் திரும்ப வருவார். He has come back. இப்போ என் புருஷன் வந்து விட்டார். He has come back. என்னுடைய புருஷன் வந்து விட்டார். We need the gift of working miracles today. இன்றைக்கு அற்புதங்களை இழைக்கிறதான வரம் நமக்கு தேவை. But you are not the miracle worker. ஆனால் நீ அல்ல அற்புதங்களை செய்யும். Christ is the miracle worker. ஆமென். கிறிஸ்துவே அற்புதங்களை The செய்யும். Holy Spirit within you, it brings out that gift. உனக்குள் இருக்கிற பரிசுத்தான வரத்தை வெளியே கொண்டு வருகிறார். Friend, நண்பா, you must have these gifts of power. இந்த வல்லமையினுடைய வரங்கள் அற்புதங்களை இழைக்கிற வரங்கள் உனக்கு தேவை. Gift of faith. விசுவாச வரம். Christ's faith. It's the faith of Christ. அது கிறிஸ்துவனுடைய விசுவாசம். The faith of the Almighty God. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய விசுவாசம். When everything says it shall not be, it cannot be done, faith will say it can be done. சூழ்நிலைகள் எல்லாம் முடியாது என்று சொல்கிற பொழுது விசுவாசம் சொல்லும் முடியும் என்று. When everybody says that man will die, faith will say he will not die. எல்லாரும் சொல்வார் அவன் சாக போறான் என்று சொன்னால் விசுவாசம் சொல்லும் இல்லை அவன் சாக மாட்டான் என்று. Gift of healing will come and operate. அப்பொழுது தெய்வீக சுகம் கொடுக்கிற வரம் வந்து வேலை செய்யாது. Every day you can see miracles. ஒவ்வொரு நாளும் நீ அற்புதங்களை காணலாம். That is why people write to me. ஆகையால் ஜனங்கள் எனக்கு எழுதுகிறார்கள். If I write to brother, நான் சகோதரனுக்கு எழுதினார். he will pray for me. அவர் எனக்காக ஜெபிப்பார். God will answer. ஆண்டவர் ஜெபத்தில் He will help me. அவர் எனக்கு உதவி That செய்வார். is why they write. ஆகையால் தான் அவர் We எழுதுகிறார். have a 24 hours prayer tower at home. எங்களுக்கு வீட்டில் 24 மணி நேரம் ஜெப கோபுரம் உண்டு. Anytime you can telephone for prayer. எந்த நேரத்திலும் ஜெபத்துக்காக உடனே நீங்கள் There are டெலிபோன் dedicated people to receive your call and to pray at once. உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க முடியாத பிரவேசிக்கப்பட ஆட்கள் அங்கே உண்டு. And when the evening comes, மாலை வந்த பொழுது I will pray for every request. எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நான் ஜெபிப்பேன். In any part of the world, the request will be sent to me. உலகத்தினுடைய எந்த பகுதியிலே நான் இருந்தாலும் உடனே ஜெப விண்ணப்பங்களை எனக்கு வந்து சேரும். Serious requests will come to me in any part of the world. மிக மோசமான ஜெப விண்ணப்பம் இருக்குமா உடனே எனக்கு போன் பண்ணுவாங்க. People are in need of miracles, brother. சகோதரனே, ஜனங்கள் அற்புத தேவைகளுக்குள்ளா இருக்கிறார். What about you? உன்னை பற்றி என்ன? Are you useful to them? நீ அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் Or are you all the time preaching Christ came to save the sinners? இல்லாவிட்டால் கிறிஸ்து பாவியில் ஏற்றி வந்தார்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். Sin is only one of the problem of man. மனுக்குலத்தினுடைய பிரச்சனைகளிலே ஒன்று பாவம். It is not the entire problem.
முழு பிரச்சனையும் அதுதான் இல்ல. You must know that. நீ அதை அறிந்து கொள்ள Every preacher must know that. ஒவ்வொரு பிரசங்கரும் அறிய வேண்டும். Every servant of God must know that. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியரும் But don't magnify sin too much. ஆகையினால பாவத்தை ரொம்ப பிரமாதமா சொல்லாது. Man is in greater problems. மனிதன் அதை விட பெரிய பிரச்சனை. So many righteous people are going through problems and agony. நீதியான தெய்வபக்தி உள்ளவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாய் கடந்து It செல்கிறார்கள். is only the gift of faith and working miracles can deliver them. விசுவாசத்தின் வரமும் அற்புதங்களை செய்கிற வரமும் தான் அவர்களை விடுதலையாக்கும். You can have this. நீ அதை பெற்றுக்கொள்ளலாம். Ask and it shall be given. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். God is willing to give it to you. கர்த்தர் உனக்கு கொடுக்க சித்தம். I'll give you my faith. என்னுடைய விசுவாசத்தை உனக்கு He தருகிறேன். said, brother, I'll give you. God says, I'll give you my faith. கர்த்தர் சொல்ல மகனே என் விசுவாசத்தை நான் You தருகிறேன். say, I don't want. நீ சொல்ல அதே எனக்கு I'm வேண்டாம். worried about my doctrines only all the எனக்கு time. உபதேசம் தான் பெரிய காரியம். I don't want all this. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். My pastor doesn't agree on this. என்னுடைய பாஸ்டர் நான் ஒத்துக்க I மாட்டேன். don't want all these faith. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். Oh, someday when you close your eyes here, இன்றைய காலை நீ உலகத்திலே கண்களை மூடுகிற when பொழுது you stand before Christ, நீ கிறிஸ்து முன்பாக நிற்கிற He'll பொழுது ask you, ஆண்டவர் கேட்பார், you are an useless fellow. நீ ஒண்ணுத்துக்கு உபயோகமில்லாத ஆசான், Useless woman. உபயோகமில்லாத அம்மா, Get away from my நீ என்னை விட்டு வெளியே போ. How much you could have done in the world for நீ me. உலகத்தில் இருந்தபோது எனக்காக நீ எவ்வளவோ You will செஞ்சிருக்கிறாய். put your head down in shame and cry that day. அந்த வேளையில வெட்கத்தினால் தலைகவர்ந்து நீ அலறுவாய். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாகவோமை வாழ்நாளெல்லாம் வீணாக சென்று போயிற்றே. ஐயோ மோசம் போனே வீட்டனமை ஆழுதாலும் வருமோ. Think of that. அதை சிந்தித்து பார். Think of the judgment seat you'll have to face. நீ சந்திக்க போகிற நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தை நோக்கி பார். Christ will ask you, what have you done for me? கிறிஸ்துவனை பார்த்து கேட்பார், Will you பூலோகத்தில் எனக்காக என்ன say, you செய்தாய்? say, I have given 10,000 tracts, Lord? ஐயா நான் 10,000 டிராக்ட் கொடுத்தேன்னு சொல்லியா? You say, rubbish, throw it down. அது சொல்லார், ஒண்ணு உபயோகமில்லை. What have you personally done for me? நீ தனிப்பட்ட விதமாக எனக்காக என்ன செய்தாய்? Why you never received my 9 gifts? ஏன் என்னுடைய 9 வரங்களை நீ கேட்டு வாங்கவில்லை? Then 3 power gifts are at your disposal. 3 வல்லமையின் வரங்களும் உன்னுடைய உபயோகத்தில் தானே He கொடுத்தேன். is willing to give you to you, brother. அதை இன்றைக்கு உனக்கு கொடுக்க He is போகிறேன். willing to give it to your sister. சகோதரியே, அதை உனக்கு அவர் கொடுக்க போகிறார். Then people will come to you. அப்பொழுது ஜனங்கள் உன்னை தேடி வருவார். Now we will go to the other block and I am going to close. நான் இன்னொன்றை பார்த்து முடிப்பேன். The gifts of revelation. வெளிப்படுத்தலின் வரங்கள். It reveals the mysteries to you. அது ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. The gift of the word of knowledge. அறிவை போதிக்கிறவர், The gift of the word of wisdom. ஞானத்தை போதிக்கிறவர், The gift of discernment. ஆவிகளை பகுத்தறிகிறவர். The gift of discernment shows you whether the Holy Spirit is working or an evil spirit is working. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்ன செய்யும் என்றால், அது அசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியா என்று சொல்லி உனக்கு அதை விளக்கி காட்டும். There are millions of evil spirits in this world. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான அசுத்தாவிகள், Millions and millions. கோடிக்கணக்கான அசுத்தாவிகள். Many people are under witchcraft power. அநேகர் சூன்ய சக்திக்குள்ளாய் கிடக்கிறார்கள். How will you know that they are under witchcraft power or not? அவர்கள் சூன்யத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி உனக்கு எப்படி தெரியும்? You need the gift of discernment. அந்த வேளையில்தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உனக்கு If you read Acts chapter 16, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், there was a woman with the spirit of sorcery. அங்கே குறி சொல்லுகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ இருந்தார். Everybody thought she has the spirit of God. அந்த அம்மாளை பற்றி எல்லாரும் நினைத்தார்கள் தெய்வத்தினுடைய ஆவி அந்த அம்மாள் கொண்டிருக்காங்க. When Paul looked at her,
ஆனால் பவுல் அந்த மலை நோக்கி He பார்த்தார். said, "You devil, come out." அசுத்தாவியே நீ வெளியே வா என்றார். And it came out. அந்த அசுத்தாவி வெளியே வந்தது. The gift of discernment shows you what is wrong with a man's life. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் மற்றவனுடைய வாழ்க்கையில என்ன குழப்பம் என்று சொல்லி உனக்கு காட்டிக் Is he under the power of witchcraft? அவன் சூன்யத்தின் பிடிக்குள் இருக்கிறானா? Is he under the power of evil spirits? அவன் அசுத்தாவின் பிடிகளுக்குள் இருக்கிறானா? The moment they see you, they will tremble. அவர்கள் உன்னை பார்த்த மாத்திரத்திலே The நடுங்குவார்கள். moment you begin to preach, the demon-possessed people will tremble. நீ பிரசங்கிக்க ஆரம்பித்தவுடனே பிசாசு பிடித்தவர்கள் நடுங்க Because ஆரம்பித்தார். they will know you have the gift of discernment. ஏதோ அவைகளுக்கு நன்றாய் தெரியும் உனக்குள்ளே ஆவிகளை பகுத்தறிகிற வரம் So இருக்கிறது. they will begin to tremble. ஆகையினால் அவைகள் நடுங்க ஆரம்பிக்கும். And even as they come nearer to you, அவைகள் உனக்கு பக்கத்திலே வர வர with one look you can know how many demons are possessing that man. ஒரு பார்வையிலே தெரியும் அந்த ஆளுக்குள்ள எத்தனை அசுத்தாவி இருக்கிறது. You need not make a big noise to drive out the devil. அந்த பிசாசை துரத்த நீ ஒரு பெரிய சத்தம் போட வேண்டாம். You can, as you are looking at the man with the demon possession, அந்த பிசாசினால் பிடிபட்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்தாலே the gift of discernment will begin to work. உனக்குள்ளே ஆவிகளை பகுத்தறிகிற வரமானது வேலை It செய்யும். will show you how many demons are there, அவனுக்குள்ள எத்தனை பிசாசுகள் இருக்கிறது, when they came, அவன் வந்த உடனே and why they are there. அவைகள் ஏன் அங்கே இருக்கிறது. So you rebuke it in the spirit, ஆகையினாலே ஆவியிலே நிறைந்த அவைகளை நீ looking straight into the eyes of that man. அந்த ஆளுடைய முகத்துக்கு முகம் பார்த்து You can say, "Your demon power, come out." பிசாசுடைய வல்லமை அந்த ஆளுக்கு வெளியே வா என்று சொல்லு. It comes out immediately. உடனே வெளியே வரும். You need not go and catch his head. நீ போய் அந்த தலையை பிடித்து ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. No, you need not give a slap to that நீ man. அந்த ஆளோட அரவணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Ayo, don't do that. நீ அதை செய்ய வேண்டாம். Don't do நீ that. அதை செய்ய வேண்டாம். Ask for God's gift of discernment. தேவனுடைய ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கேள். Oh, it's a long subject. It will take me hours to speak on that. அது நீண்ட ஒரு பாடம் மணிக்கணக்காய் ஆகும் பேசி. If you want to learn more, come and join our Institute of Evangelism. அதை பற்றி That's அதிகமாக right. அறிய வேண்டுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சேர்ந்து கொள்ளுங்கள். I'll talk to you 15 days on this subject. அதே பாடத்தில் 15 நாட்கள் நான் பேசுவேன். The devil is a very, very wonderful person. பிசாசு ரொம்ப அருமையான ஒரு ஆளாகும். And he can shake kingdoms. அவன் ராஜ்யங்களை And he can play havoc. அவன் நாசங்களை But உண்டாக்குவான். when he sees a man or a woman with a gift of discernment, he trembles. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கொண்ட ஒரு ஆளையோ ஒரு ஸ்திரீயோ அவன் பார்த்தால் அவன் நடுங்குவான். You need this gift, brother. சகோதரனே உனக்கு இந்த வரம் தேவை. Because it reveals என்றால் காரியங்களை all வெளிப்படுத்தும். about the devil. அது பிசாசை பற்றி வெளிப்படுத்துகிறது. And finally, கடைசியாக the gift of the word of knowledge and wisdom. அறிவை போதிக்கிற வரம், ஞானத்தை போதிக்கிற வரம். Both these gifts are wonderful gifts. இந்த வரங்கள் மிக மிக அற்புதமானது. God does not simply throw it on everybody. ஆண்டவர் இந்த வரங்களை எல்லார் மேலேயும் தூக்கி கொடுக்கிறதில்லை. Alas, many are misusing it. அநேகர் அதை தவறாக உபயோகிக்கிறார். Or many pretend as if they have this. அநேகருக்கு இது இருக்கிறது போல நடிக்கவும் செய்கிறார். Oh, my brother, it is dangerous. அருமையான சகோதரன், அது மிக ஆபத்தானது. If you don't have these gifts, don't pretend that you are having these gifts. இந்த வரங்கள் இல்லாவிட்டால் வரங்கள் இருக்கிறவனை போல நடிக்காது. It will cut you to pieces. அது உன்னை பாழாக்கி போடும். You'll be broken hearted. நீ உடைந்து எரிஞ்சமுள்ளவனாகும். Many people come and say, "God told me this." அநேகர் வந்து சொன்னார், கர்த்தர் என்கிட்ட சொன்னார். Jesus came and spoke to me. இயேசுவே வந்து சொன்னார். What did he say? அவர் என்ன சொன்னாரு? The price of rice is going down tomorrow. அரிசி விலை நாளைக்கு இறங்க போகுதுன்னு சொன்னார். What a nonsense all this. எவ்வளவு புத்தியீனமான காரியம் பாருங்க. Who is Jesus Christ? இயேசு கிறிஸ்து யார்? He is the King of kings, அவர் ராஜாதி ராஜா, Lord of lords. கர்த்தாதி கர்த்தா. He is not going to come and talk to you about the price of brinjals and vendakais. கத்திரிக்காய் வேலை வெண்டைக்காய் வேலை இதை பத்தியா கத்திரிந்து உங்ககிட்ட பேச போறாரு? It's not so cheap. அது அவ்வளவு லகுவானது. If you have been doing that all these days, இதுவரைக்கும் அந்த காரியங்களை நீ செய்து கொண்டிருப்பாய். Stop it. அதை நிறுத்து. otherwise you'll end in death turmoil. அப்படி இல்லாவிட்டால் மிகுந்த போராட்டத்தில் உன் வாழ்க்கை முடிவடையும். Oh, never say God said that. கர்த்தர் இதை சொன்னான்னு சொல்லாது. Say, the Lord impressed me in my heart like this. ஐயா, கர்த்தர் என் உள்ளத்துல இப்படி ஒரு ஏவுதலை கொடுத்தார். I have a thought like this. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது. My mind tells me like this. என்னுடைய மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கு. Don't say God said that. ஆண்டவரே இப்படி சொன்னான்னு சொல்லாது. Did you see him? நீ அவரை பார்த்தியா? But ஆனால் if you have the gift of the word of knowledge, அறிவை போதிக்கிற வரம் உனக்கு இருக்குமானால் you can see him. நீ அவரை பார்க்கலாம். Amen. ஆமென். You have the gift of the word of wisdom, ஞானத்தை போதிக்கிற வரம் இருக்குமானால் you can see Jesus Christ. நீ இயேசு கிறிஸ்துவை The பார்க்கலாம். Bible says வேதம் சொல்கிறது. in 1 Corinthians 1, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 24 and 31, 31 he is the wisdom of God. அவரே தெய்வத்தினுடைய ஞானமாய், He is the wisdom of God. அவர் தேவனுடைய ஞானம். So if you have the gift of the word of knowledge, உனக்கு அறிவை போதிக்கிற வரம் if you இருக்குமானால், have the gift of the word of wisdom, ஞானத்தை போதிக்கிற வரம் இருக்குமானால், He will appear to you. அவர் உனக்கு காட்சி கொடுப்பார். You can walk with him.
நீ அவரோடு நடக்கலாம், You can talk with him. நீ அவரோடு பேசலாம், You can understand his mind. நீ அவருடைய மனதில் இருக்கிறதை விளங்கிக் You கொள்ளலாம், will know his will. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம், He will tell you what you should do. நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். It is possible, brother. பிரியமானவர்களே, அது சாத்தியமாகிற ஒன்று. Because the time is running out, I am going to very quickly finish it. நேரம் இல்லாதபடி நான் சீக்கிரமாய் முடிக்க போகிறேன். Let us take the gift of the word of knowledge. நாம் அறிவை போதிக்கிற வரத்தை எடுப்போம். Hebrews 4:13 says, எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, everything is naked before the sight of God. தேவனுடைய பார்வையிலே சகல காரியமும் நிர்வாணமாய் இருக்கிறது. God's knowledge is tremendous. தேவனுடைய அறிவு அபரிமிதமான ஒன்று. Hebrews 4:3 says, எபிரேயர் 4:3 சொல்லுகிறது, Acts 15:18 says, அப்போஸ்தலர் 15:18 God knows everything that is going to happen before the foundation of the world. உலகம் உண்டாவதற்கு முன்பாக நடக்க போற காரியங்கள் யாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். He gives you that knowledge. அந்த அறிவை தேவன் உனக்கு தருகிறார். Let us go a little deeper. இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக போ. The Bible says, வேதம் சொல்லுகிறது, one day the Lord Jesus Christ was sitting. ஒரு நாள் இயேசுநாதர் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார். A man called Nathanael came there. நத்தானியேல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் வந்தான். The Bible says in John 1:47, யோவான் 1:47 வேதம் சொல்லுகிறது, Jesus looked into his heart. இயேசு அவனுடைய இருதயத்தை நோக்கி He பார்த்தார். said, here is an Israelite in whom there is no guile. உடனே அவனை பார்த்துச்சா, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். You read John 2:24 and 25. யோவான் 2:24-25 The பாருங்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus knew the heart of every man. ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். The gift of the word of knowledge. அறிவை போதிக்கிறவர். When he looks into your life, அவர் உன் ஜீவித்தை பார்ப்பார். he can know your life immediately. உன்னுடைய ஜீவித்தை இமைப்பொழுதிலே He அறிவார். gives you the same power in your life. அதே வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் தருகிறார். When the word of knowledge comes upon you, அறிவை போதிக்கிற வர உண்மையில் இறங்குகிறது. there may be 1 million people. கோடிக்கணக்கான மக்கள் அங்க இருக்கலாம். What does it அதை matter? பத்தி என்ன காரியம்? If you want, உனக்கு you விருப்பம், can know the life story of every man. ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்தை நீ அறிந்து கொள்வார். Every man. ஒவ்வொருவரையும் Oh, it gives you an insight into the heart of a man. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறதை உன்னால் பார்க்க முடியும். Secondly, it helps you to see a man who is afar off. வெகு தூரத்தில் இருக்கிற இன்னொரு மனிதனை உன்னால் A பார்க்க. man in Germany may write to you, brother, I am dying. ஜெர்மனியிலிருந்து ஒரு மனிதனுக்கு கடிதம், ஐயா சகோதரனே நான் சாகிறேன் என்று. Oh, I have this problem. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. You take that letter in your hand அந்த கடிதத்தை உன் கையில் எடுத்து, and say, Lord Jesus, இயேசு கிறிஸ்துவே, I want to help this man. இந்த மனிதனுக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். Bless him, Lord. அவனை ஆசீர்வதியும். The gift of the word of knowledge comes upon you. உடனே அறிவை போதிக்கிற வர உண்மையில் இறங்கு. Miles ahead you see that man. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அந்த மனிதனை You காண்கிறார். see his room, அவனுடைய அறையை பார்க்கிறார். his life, அவனுடைய ஜீவியம், and how far he is with God. அவனுக்கும் தேவனுக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு. 1 second, ஒரு இமைப்பொழுது, 1 split second. ஒரு இமைப்பொழுது. This is how I reply my letters. இப்படியே என்னுடைய கடிதங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். Thousands of people write to me. ஆயிரக்கணக்கான எனக்கு கடிதம். I write to them, you are like this. நான் உடனே நீ இப்படி இருக்கிறாய், Make it right. நீ உடனே சீரா, Then everything will be all right. அப்படியே சகல காரியமும் சரியா. Friend, நண்பரே, he is a miracle worker. அவர் அற்புதங்களை செய்கிறார். Christ is a miracle worker. அவர் அற்புதங்களை செய்கிறார். Sitting here, you can see the whole world. இங்க இருந்து கொண்டு உலகம் முழுவதும் நீ பார்க்கலாம். Any man can write to you from any part of the world. உலகத்தின் எந்த மூலையிலிருந்து எந்த ஒரு மனிதன் எந்த கடிதம் Just by touching his letter, you can see that man. அந்த கடிதத்தை தொட்டுக்கொண்டு நீ அந்த ஆளை பார்க்கலாம். And you can know what kind of man he is. அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று உன்னால் அறிந்து கொள்ள முடியும். Isn't it wonderful? அது அற்புதம் அல்லவா? Don't you need that, brother? உனக்கு அது வேண்டாம்? I am sorry, I have no time, I am rushing back. நேரம் இல்லாதபடி நான் வேகமாய் கடந்து போகிறேன். Now we will go through third point. மூன்றாவது குறிப்புக்கு போயிட்டு, If you read 2 Kings 5:26, 2 ராஜாக்கள் 5:26, there is a conversation between prophet Elisha and his servant. எலிசாவுக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கு ஒரு சம்பாஷணை நடக்குது. His servant went and took some bribe. அவனுடைய வேலைக்காரன் கொஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டான். He thought his master doesn't know that. தன்னுடைய ஆண்டவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு When he came in, ஐயா உள்ள வந்தபோது Elisha asked him, எலிசா அவனை பார்த்து கொண்டு கேட்டான், Elisha, where were you? Gehazi, where were you? கேயாசி நீ எங்க போயிருந்தாய்? I was here only. சார் நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்னு He said, அப்படி சொன்னார். Gehazi, கேயாசி, you went and asked Naaman so much money நீ போய் நாகமானிடத்தில் இவ்வளவு பணம் கேட்டீங்க, and he gave you so much. அவன் இவ்வளவு பணம் அவன்கிட்ட கொடுத்தான்ல. When that man came down from the chariot, அவன் ரதத்திலிருந்து கீழே இறங்கின பொழுது my mind also was present there. என்னுடைய இருதயம் அங்கதான் இருந்தது. I was also present there. நான் கூட அங்கதான் இருந்தேன். Colossians 2:5 says, கொலோசியர் 2:5 சொல்லுது. 1 Corinthians 5:3 says, 1 கொரிந்தியர் 5:3 சொல்லுது. Paul says, பவுல் சொல்லுவார், I am not with you in body, நான் சரீரத்தில் உங்களோடு இல்லை, but in the spirit I am watching you.
ஆனால் நான் ஆவியிலே உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். I am able to see the way in which you are conducting everything. ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கிற விதத்தை நான் இங்கே இருந்தே பார்த்துக் My கொண்டிருக்கிறேன். spirit is present with you. என்னுடைய ஆவி உங்களோடு கூட அங்கே இருக்கிறது. Elisha was in his room, எலியா அவனுடைய ரூமிலே இருந்தான். but he says, my mind was with you that time. என்னுடைய மனம் அந்த வேளையில் உன்னோடு இருந்தது. My spirit was there that time. என்னுடைய ஆவி அங்கே அந்த வேளையில் இருந்தது. Oh brother, சகோதரன், it is a marvelous experience. அது மிக அற்புதமான அனுபவம். Nathanael asked Jesus, நாத்தானியேல் இயேசுவை பார்த்து, how do you know me, Lord? ஆண்டவரே உங்களுக்கு அது எப்படி தெரியும்? He said, Nathanael, அவர் சொன்னார், நத்தானியேல், you may think that I am sitting here only, நான் இங்கதான் உட்கார்ந்திருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்க. but when you were sitting under the fig tree, I was passing that way. நீ அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்திருக்கும் போது நான் அந்த வழியா தான் கடந்து போனேன். Yes, in the spirit I saw you. ஆவியிலே நான் உன்னை கண்டேன். My dear brother, என்னுடைய சகோதரன், many people think அநேகர் நினைக்கிறார்கள் Christian life is a dead and cut and dried Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை காஞ்சிமான வாழ்க்கை, செத்துமான வாழ்க்கை. Go to the church on Sunday, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறது, put something on the house festival, ஏதோ அந்த அர்ப்பின் பண்டிகைகளை தூக்கி போடுறது, that's all. அவ்வளவுதான். Nonsense. ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. Come out from your sleep. வெளியே வரும் தூக்கத்தை விட்டு. Get up from your sleep. உன்னுடைய தூக்கத்தை விட்டு எழு. I am not talking to a nominal Christian to this day. இன்னைக்கு பேருள்ள கிறிஸ்தவரோடு நான் பேசுகிறேன். I am talking to you who say that you have received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறாய் அல்லவா, உன்னோடு நான் தனிப்பட பேசுகிறேன். Wake up this morning. இந்த காலையில எழுந்திரு, Wake up. எழுந்திரு, Wake up. எழுந்திரு. God says தேவன் சொல்லுகிறார், He is willing to give you this wonderful இந்த experience. அற்புதமான அனுபவத்தை உனக்கு கொடுக்க அவர் சித்தமா இருக்கேன். It's a sad thing for me to see many Christians running around many Swamijis and other people. இன்றைக்கு மிகுந்த துக்கம் எனக்கு என்னவென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் சாமியார்களின் பின்னாலே வேஷவாதியின் பின்னாலே ஓடுகிறார். They say, only he has such powers, brother. அவங்க சொல்றாங்க, பிரதர் அந்த சாமியாருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, Our preachers don't have such power. நம்ம பிரசங்கமார்களுக்கு இதெல்லாம் இல்லவே That இல்லை. is why we have completely surrendered ourselves to them. ஆகையினால நாங்க போய் அந்த வேறு மதத்தை சேர்ந்த சாமியார் காலிலேயே போய் விழுந்துட்டோம். I don't blame them. நான் அவளுக்கு குற்றம், I do not blame them. அவர்களை நான் குற்றம். Every spirit-filled Christian has failed to show that there is a power called the word of knowledge, where he can see people who are at a distance, look into the hearts of the people, and in the spirit he can travel and see the things happening other places for the glory of Christ. It is possible. கிறிஸ்துவின் மகிமைக்காக வேண்டி அறிவை போதிக்கிற வரத்தினாலே ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கிற மனிதனுடைய ஜீவியத்தை பார்த்து அவருடைய காரியங்களை கண்டு ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஆவியினால் நிரம்பின கிறிஸ்தவன் அந்த வல்லமையை காட்ட தவறினபடினாலேதான் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. Amen. You should be like that. நீ அப்படியா இருக்க வேண்டும். You should be like that. நீ அப்படியா இருக்க You வேண்டும். should be able to help the people. நீ ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். You may be in Madras. நீ சென்னையில் இருக்கலாம், You may be in Madurai. மதுரையில் இருக்கலாம். But through the Holy Spirit, you should be able to see what is happening thousands of miles away. ஆனால் ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால என்னென்று பார்க்கக்கூடிய கண் பார்வைகளுக்கு இருக்க வேண்டும். You should be able to tell them, do this. நீ இதை செய்ய அவர்களுக்கு சொல்ல வேண்டும். This is wrong in your life. உன்னுடைய வாழ்க்கையில் இது தவறா இருக்கிறது, Set it right. அதை சீராக்கு. They should be thrilled. அவள் The ஆச்சரியப்படுவார். Bible says வேதம் in சொல்லுகிறது, John 3:13, யோவான் 3:13, Christ was in this world. கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தார், At the same time, he was in heaven also. அதே வேளையிலே பரலோகத்திலேயும் இருந்தார். Look into the life of St. Paul. அவருடைய வாழ்க்கையை பாருங்க. 2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 to 4. 1-4 You see the experience of Paul. அவனுடைய அனுபவங்களை காண. He says, I am praying, sir. அவர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன், I was praying. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Suddenly I was in the third heaven, திடீரென 3ஆம் வானத்துக்கு போய்விட்டேன். and I heard the voice of God. அங்கே தேவனுடைய குரலை கேட்டேன். Look at John. யோவானை பாருங்க, Look at Revelation 4:1. வெளிப்படுத்தல் 4:1. He says, அவர் சொன்னார், I was praying. நான் ஜெபம் I heard a voice. ஒரு குரல் கேட்டேன், John, come here. யோவானே இங்கே வா. And I went up. நான் உடனே மேலே I saw God seated in the heaven. தேவன் வானத்தில் வீற்றிருக்கிறார். I saw the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை கண்டேன். I saw the 4 beasts over there. அங்கே இருக்கிற 4 மிருகங்களை I கண்டேன். saw the 24 elders over there. 24 மூப்பர்களை பார்த்தேன். I saw the 7 candles over there. 7 பொற்கொத்துவிளக்கை I saw the millions of angels there. கோடிக்கணக்கான தூதர்களை கண்டேன். He wrote with authority. அவன் அதிகாரத்தோட நிருபத்தை St. Paul says, அவள் சொல்லுவார், I was not with Jesus. நான் இயேசுவோடு இல்லை. I was not with Jesus when he was in this world. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது நான் அவரோடு இல்லை. But in 1 Corinthians 11:23, ஆனால் 1 கொரிந்தியர் 11:21 he says, on the night when Jesus was betrayed, he served supper like this. இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே
அவர் இப்படியாய் திருவிருந்து கொடுத்தார் என்று சொல்லுவார். He says அவர் சொல்லுவார் in Galatians 1:12 and 15, கலாத்தியர் 1:12-13, Galatians 2:6, கலாத்தியர் 2:6, he says, nobody taught me anything, ஒருவரும் ஒன்று எனக்கு போதிக்கவில்லை, but Jesus taught me everything. ஆனால் இயேசுவே எனக்கு எல்லாவற்றையும் போதித்தார். The Lord Jesus took him to heaven. இயேசு அவரை பரலோகத்துக்கு கொண்டு போனார். In the Spirit he took him to heaven, ஆவியிலே அவரை பரலோகத்துக்கு கொண்டு சென்றார். talked to him, அவரிடத்தில் பேசி explained everything to him. காரியங்களை விவரித்து So கொடுத்தார். he spoke with authority. ஆகையினால் அதிகாரத்தோடு பேசினார். He spoke with authority. அதிகாரத்தோடு He பேசி said, this is that. இதுதான் அது என்று, This is how supper should be given. இப்படியாக நான் திருவிருந்து கொடுக்க This வேண்டும், is how the Lord's supper should be given. இப்படியாக நான் தேவனுடைய பந்தி பரிமாற He wrote with authority. அதிகாரத்தோடு எழுதினார். My dear brother, என்னுடைய today சகோதரர், our preaching is not with authority, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கம் அதிகாரத்தோடு இல்லை. because we are not getting into heaven. ஏனென்றால் நாம் பரலோகத்துக்குள் போவதில்லை. It is possible. அது முடியும். The gift of the word of knowledge says, அறிவை போதிக்கிற வரம் சொல்கிறது. when you don't understand the portion of a scripture, வேதத்தில் இருக்கிற ஒரு பகுதி உனக்கு when you விளங்காது. are on your knees, முழங்காலில் the இருக்கிற Holy Spirit comes. பரிசுத்தாவியின் You இறங்குகிறார். hear a voice from heaven. வானத்திலிருந்து ஒரு குரல் It வருகிறது. says, come here. நீ இங்கே வா. And in the Spirit you are before God. ஆவியிலே நீ தேவனுக்கு முன்பாக இருக்கிறாய். Jesus explains everything to you. இயேசு எல்லா காரியத்தையும் உனக்கு விவரிக்கிறார். Are you running around other people? மற்றவர்களின் பின்னாலே நீ Are ஓடுகிறாய். you running around other Swamijis? மற்ற சாமிஜி பின்னால ஓடுகிறாயா? You can receive this experience. நீ இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். You can. நீ பெற்றுக்கொள்ளலாம். You can. நீ You பெற்றுக்கொள்ளலாம். can, sir. நீ The பெற்றுக்கொள்ளலாம். Bible says வேதம் in சொல்கிறது. 1 Corinthians 6:17, 1 கொரிந்தியர் 6:17, he that is joined with the Lord is one spirit with the Lord. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவி So உள்ளவன். when you become one spirit with the Lord, நீ தேவனோடு ஒரே ஆவியாக the இருப்பாய். Holy Spirit can take you to heaven. பரிசுத்தாவியை பரலோகத்துக்கு கொண்டு The செல்லும். Holy Spirit can take you to any country wherever he wants you to நீ go, எந்த இடத்துக்கு அவர் போக விரும்பும் அந்த இடத்துக்கு அவரே கொண்டு to செல்லும். help those people. அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும். Isn't it marvelous? அது அதிசயம் அல்ல. What it is possible. ஆனால் அது முடியும். Oh brother, what about you? சகோதரி, உன்னை பற்றி என்ன? Once some people came to see me. ஒரு தடவை ஒரு சில என்னை பார்க்க வந்தார். My problem is only with unscheduled visitors. என்னுடைய பிரச்சனை என்னடா முன்பின் சொல்லாம வராங்க பாருங்க, அந்த பிரச்சனை அந்த ஆட்களுக்கு. Every minute is precious for me. எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் So I have a time when I will see the people. I will not see any time. எப்போ ஆட்களை பார்க்கறதுக்கு ஒரு நேரம் வச்சிருப்போம், அந்த நேரத்துல தான் ஆட்களை பார்ப்போம். Because I have to work 8 hours in a bank. ஏன்னா ஒரு பேங்க்ல போய் 8 மணி நேரம் நான் வேலை செய்யணும். And I have to pray. நான் ஜெபிக்கணும். So many things. Speak in radio, so many things. ரேடியோல பேசணும், எவ்வளவு காரியங்கள் நான் செய்யணும். These people came in the middle of the day. இந்த நாள் மத்தியில இவங்க வந்து சேருவாங்க. That day I was very sick. அந்த நாளில நான் ரொம்ப So வியாதியா I told my brother George. ஜார்ஜ் எடுத்து சொன்னேன். I called my secretary. என்னுடைய செக்ரட்டரி கூப்பிட்டு, Don't disturb me for some time. கொஞ்ச நேரம் என்ன ஒருத்தர் ஒண்ணு And தொந்தரவு let me sleep for some time. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு. I went and just slept. நான் போன படுக்கையில விழுந்து அப்படியே தூங்கிட்டு. These people came. இவர்கள் வந்தார்கள். They explained the situation. அந்த வீட்டுல இருந்தவங்க இந்த காரியத்தை விளக்கி But சொன்னாங்க. they went away very angry. அவர் ரொம்ப கோபத்தோட They போய் went and told a good friend of mine what happened. என்னுடைய அருமையான நண்பரிடத்தில் போய் என்ன நடந்து சொன்னார். I loved that man. நான் அந்த ஆளை அதிகமாக I நேசிக்கிறேன். loved that friend. அந்த நண்பரை அதிகமாக நேசிக்கிறேன். I love everybody who comes to me. என்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கிறேன். If anybody helps me a little, I love them to the end. எனக்கு கொஞ்சம் உதவி செய்தால் போதும், முடிய வரைக்கும் நான் அவளை நேசிக்கிறேன். But that friend mistook the whole thing. ஆனால் அந்த நண்பர் எல்லாவற்றையும் தவறாய் He விளங்கி wrote a very severe letter. மிக கடினமான ஒரு கடிதம் எனக்கு எழுதி. Very severe letter he wrote to my brother. என்னுடைய சகோதரருக்கு ரொம்ப கடுமையான ஒரு கடிதம் செய்தி. There he added one paragraph. ஒரு பாராகிராஃப் கூட சேர்த்தார். I have never asked for the prayers of brother Dinakaran for myself. எனக்காக வேண்டி சகோதரனுடைய ஜெபத்தை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. I don't want his prayers for me. எனக்காக அவருடைய ஜெபம் தேவையும் இல்லை. I can manage my efforts. என்னுடைய காரியங்களை நானே பார்த்துக் கொள்வேன். All kinds of things he wrote. இப்படியாக நிறைய காரியங்கள் எழுதியிருந்தார். I read it நான் வாசித்தேன். and I cried. நான் அழுது. I just left it. நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். Within a few days, ஒரு சில நாட்களுக்குள்ளாக I had to go and stand before his deathbed. நான் போய் அந்த சகோதரனுடைய மரண படுக்கையில் நிற்க வேண்டியதாச்சு. He cried and cried. அழுதார். He asked me why. அவர் கேட்டார் ஏன் என்றார். I asked Jesus why. இயேசுவை பார்த்து கேட்டேன், இயேசுவே ஏன் இந்த நிலைமை? I interceded with him. அவருக்காய் ஆண்டவரிடத்திலே பரிந்து, Don't take him away. ஆண்டவரே நீர் தயவு செய்து அவரை I எடுத்து- want him. அவர் எனக்கு தேவை. He was just like an iron pillar. எனக்கு ஒரு இரும்பு தூணை போன்ற ஒரு மனுஷனாக்கும். Jesus Christ was looking like an iron brazen wall.
இயேசு கிறிஸ்து அந்த வேளையில் ஒரு இரும்பு தூணை போல அவர் இருந்தார். He never listened. அவர் நான் சொன்னதை கவனிக்கவே இல்லை. Alas, he died. கடைசியில் அந்த சகோதரன் மரித்தார். Many of my good friends passed that way. என்னுடைய அருமையான அநேக நண்பர்கள் இப்படியாய்த்தான் மரிக்கிறார். It is just like the butterflies knocking against the hurricane lamp. அந்த எரிகிற ஹரிக்கன் விளக்கிலே மோதுகிறதான அந்த பட்டர்ஃப்ளையை போல அவர் போய்விடுகிறார். Think twice before talking against a man of God. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு முன்பாக குறைந்த 2 முறையாவது யோசித்து Think twice before writing a hard letter. ஒரு கடினமான கடிதாசு கர்த்தருடைய ஊழியர்களை கடிதம் முன்பதாக அது சரிதானா என்று யோசித்து The பாருங்கள். man of God may forgive, but not Jesus Christ. தேவனுடைய மனுஷன் மன்னித்து விடுவான், ஆனால் இயேசு மன்னிக்கிறது கடினம். There is a limit to his forgiveness. அவருடைய மன்னிப்புக்கும் ஒரு அளவு உண்டு. He is a God of judgment. அவர் நியாய தீர்ப்பின் தேவன். Oh, I cried and cried for my brother. நான் சகோதரனுக்காய் நான் அழுதேன். What is the use? என்ன பிரயோஜனம்? All right, I look to Jesus. நான் இயேசுவை நோக்கி பார்த்தேன். Send this life back, Lord. ஆண்டவரே இந்த சகோதரனுடைய உயிரை திரும்ப அனுப்பும். Jesus smiled இயேசுவை பார்த்து and he disappeared. அவர் மறைந்து விட்டார். Oh, I was longing to talk to him. நான் அவரோடு பேச துடித்துக் I was longing to argue with him. அவரோடு தர்க்கம் பண்ண நான் துடித்துக் கொண்டிருந்தேன். I cried out. நான் அழுதேன். And the Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். And the gift of the word of knowledge came. அறிவை போதிக்கிற வரம் வேலை செய்தது. Within a split second I stood before the throne of God. இமை பொழுதிலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் நின்றேன். There is a heaven, brother. சகோதரனே, பரலோகம் ஒன்று உண்டு. There is a heaven, sister. சகோதரியே, பரலோகம் ஒன்று உண்டு. Oh, I have seen it. நான் அதை பார்த்தேன். It's a wonderful place. மிக அற்புதமான இடம் அது. I can talk to you for 1 month about heaven. ஒரு மாதம் முழுவதும் பரலோகத்தை பற்றி நான் பேசுவேன். If you don't believe, it's your business, but I want to go there. நான் அங்கே போகிறேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது உன் காரியம். Oh yes, I'm longing to go there. நான் அங்கே போறதுக்கு எனக்கு ரொம்ப இஷ்டம். Oh, the wonderful place where Jesus Christ is seated on the throne of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீற்றிருக்கிற அருமையான ஒரு இடம். கோடா கொடி தூதர்கள் சபை கோடி நடனமாடி, கோடா கொடி தூதர்கள் சபை கோடி நடனமாடி, பாடி உம்மை துதிக்க ஆடி ஏனோ உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம். Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மூப்பர் சுத்தினின்று எங்கள் முன்னவள் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடி ஏனோ உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு. Amen, Lord. We give you all the glory. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. I saw millions of angels. கோடிக்கணக்கான தூதர்களை அங்கே கண்டேன். Nothing attracted me. ஒன்றும் என்னை கவரவில்லை. I looked at Jesus. நான் இயேசுவை நோக்கி பார்த்தேன். He smiled. அவர் என்னை பார்த்து சிரித்தார். What do you want? உனக்கு என்ன வேண்டும் என்றார். Send that life back, Lord. ஆண்டவரே, அந்த உயிரை நீ திரும்ப அனுப்பு. Jesus said, இயேசு சொன்னார், son, மகனே, do you know how much that lady has talked against you? அந்த புருஷனுடைய மனைவி உனக்கு விரோதமா எவ்வளவு பேசினால் உனக்கு தெரியுமா என்று. I said, I do not know. நான் சொன்னேன், ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு தெரியாது. But I want his life back. ஆனா எப்படி அந்த சகோதரனுடைய உயிர் திரும்ப வந்தா போதும். He said, will you go and warn her? ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நீ போய் அந்த சகோதரியை எச்சரிப்பியா என்று கேட்டார். I said, yes, Lord. ஆண்டவரே நான் செய்வேன்னு சொன்னேன். He looked. அவர் என்னை நோக்கி பார்த்தார். And he said, go back, he lives. ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவன் பிழைத்திருக்கிறான். Go back, he lives.
with the voice of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய குரலினாலே பரலோகமே அதிர்ச்சியிட்டது. Oh, I woke up உடனே நான் கண்ணை விழித்தேன். from the place I was kneeling. ஜெபத்திலே முழங்கால் படிட்டு இருந்தேன். I checked up. உடனே வாட்சை பார்த்தேன். More than 1 hour I was not there. ஒரு மணி நேரம் அங்க பூலோகத்துல இல்ல. The whole shirt was completely perspiring and wet. என்னுடைய ஷர்ட் முழுவதும் வேர்வையினால் அப்படியே நனைந்து போய்விட்டது. I was just trembling without no strength in my body. என்னுடைய சரீரத்தில் பலரெல்லாம் போய் அப்படியே நடுங்கிக் கொண்டிருந்தது. I turned around. நான் அப்படியே பார்த்தேன். Looked at the dead man. அந்த மரித்து போன அந்த சகோதரனை பார்த்தேன். He got up. அவன் எழுந்தான். I am hungry, he அவன் said. சொன்னான், ஐயா எனக்கு பசிக்குது என்றான். I am hungry. எனக்கு பசி எடுக்கிறது. And his life came back. அவனுடைய உயிர் அவனுக்குள்ளே திரும்ப வந்தது. Amen. ஆமென். You have a wonderful Jesus. உனக்கு அற்புதமான இயேசு இருக்கிறார். Cheer up, brother. சகோதரனே தைரியப்படு. It's a privilege to be a Christian. ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பது வாழ்க்கையில கிடைத்த ஒரு பாக்கியம். It's a privilege to be a spirit-filled Christian. ஆவியினால் நிறைந்த கிறிஸ்தவனாய் இருப்பது It's a privilege. பாக்கியம். It's a privilege to be filled with the gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் வரங்களினால் நிறைந்திருப்பது ஒரு பாக்கியமான நிலைமை. The word of wisdom is nothing but knowing God's will. அறிவை போதிக்கிற வரம் வேறு ஒன்றுமல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிவு. So God gives you a word. அதனால கர்த்தர் உனக்கு ஒரு He வார்த்தை says, தருகிறார். son, tell that woman like this. மகனே அந்த ஸ்திரீயிடத்தை அப்படியே சொல். Tell this lady like this. இந்த அம்மாளுக்கு நீ இப்படி சொல். It's wonderful to talk to Jesus, you know. இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷிப்பது மிக It அருமையானது. is marvelous. அது அதிசயமானது. It may be difficult for you to believe. ஒருவேளை நான் சொல்வதை நம்புவது உனக்கு கஷ்டமா I just don't care about it. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. Jesus asked me to speak about these things. I have spoken to you. இயேசு இந்த காரியங்களை மக்களிடத்தில் பேசு என்றால் நான் பேசி முடியும். Now it is up to you to remain in the ground level or take off to fly. தரை மட்டத்தில் இருப்பதோ இல்லாவிட்டால் மேலே பறப்பதோ அது உண்மையிலே விழுந்து ஒரு இஷ்டம். It is in your hands now. அது இப்பொழுது உன் கையிலே இருக்கிறது. Oh friend, the gift of word of knowledge alone will require 1 week for me to explain it to you. அந்த அறிவை போதிக்கிற வரத்தை நான் விவரிப்பதனாலே ஒரு வாரத்துக்கு மேலாகும். Throughout the world I have gone. உலகம் எங்கிலே நான் போயிருக்கேன். I have met kings and princes. நான் ராஜாக்களையும் ராஜகுமாரனையும் பார்த்திருக்கேன். Total strangers. முற்றிலும் எனக்கு அறிமுகம் இல்லாதவர். But when I look at them and pray, நான் அவர்களை பார்த்து ஜெபிக்கிறேன். when I tell them the secrets of their hearts, அவருடைய இருதயத்தினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த, oh, they tremble. அவர் நடுங்குவார்கள். When they see the mighty power of Christ, கிறிஸ்துவனுடைய வல்லமையை காண்கிற பொழுது they give their hearts to God. தங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு அவர் கொடுப்பார். It is not merely preaching about healing all the time. எப்ப பார்த்தாலும் தெய்வீக சுகத்தை பற்றி பிரசங்கிப்பது அல்ல. Can you not come up, brother? சகோதரனே, அதை விட கொஞ்சம் மேலே போக முடியாதா? There are 8 other gifts waiting for you. மற்ற 8 வரங்கள் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. Why not you receive all the 9 gifts? ஏன் நீ 9 வரங்களை பெற்றுக்கொள்ளக் கூடாது? Why not you be like Jesus? ஏன் இயேசுவை போல நீ இருக்கக்கூடாது? Why not you be like Jesus? இயேசுவை போல ஏன் இருக்கக்கூடாது? Why not you be like Jesus? இயேசுவை போல ஏன் இருக்கக்கூடாது? Friends, someday you will meet Jesus. இன்றைக்காய் ஒரு நாள் சகோதரன் இயேசுவை சந்திப்பார். That time he'll ask you, அந்த வேளை அவர் கேட்பார், what have you done for me? நீ எனக்காய் என்ன செய்தாய்? What have you done for me? எனக்காய் என்ன செய்தாய்? Oh, what will be your answer? நீ என்ன பதில் சொல்லுவாய்? What will be your answer? உன்னுடைய பதில் எதுவாய் இருக்கும்? Right now Jesus Christ is here. இப்பொழுதே இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is willing to give you these gifts tonight. அவரது வரங்களை This morning. இந்த உன் வரங்களை கொடுக்க இந்த காலையில ஒரு ஆயத்தமா இருக்கிறார். Remember this. இதை நினைவில் வைத்து, The Holy Spirit is here. பரிசுத்தாவிலே நீ இருக்கிறார். The Lord is a spirit. கர்த்தர் ஆவியா இருக்கிறார். The Lord is that spirit. கர்த்தர் அந்த ஆவியா இருக்கிறார். Where the Spirit of God is, there is liberty. தேவனுடைய ஆவியானவர் எங்கே உண்டாக விடுதலை உண்டு. The gift of working miracles is here now. அற்புதங்கள் உழைக்கிற வரம் இங்கே இருக்கிறது. What miracle you want now? உனக்கு எந்த அற்புதங்கள் வேண்டும்? What is the miracle that you want in your life right உன் now? வாழ்க்கையில எந்த அற்புதம் இப்பொழுது வேண்டும்? Think of this. அதை யோசித்துக்கோ. Christ is a miracle worker. கிறிஸ்து அற்புதங்களை He செய்கிறார். is not a sadhuji. அவர் ஒரு சாதுஜி அல்ல. He is not a swamiji. அவர் ஒரு சாமிஜியும் அல்ல. He is not a philosopher. அவர் ஒரு தத்துவசாஸ்திரி. But he is God in flesh. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்ட He is a miracle worker. அவர் அற்புதங்களை செய்கிறார். He wants to exhibit his power. அவர் தன்னுடைய வல்லமையை வியாபித்து காட்ட It விரும்புகிறார். is we Christians who are degrading Jesus all the time. கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் எப்பொழுது பார்த்தாலும் கிறிஸ்துவையே மட்டம் தட்டுகிறோம். Do you say that you receive the Holy Spirit? நீ பரிசுத்தாவியை பெற்றேன் என்று சொல்கிறாய். But do you say that you have the 9 gifts of the Spirit? ஆவியினுடைய 9 வரங்கள் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறாயா? If not, cry out. அப்படி இல்லாவிட்டால் அழு. Otherwise you can never win souls in this world. அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணவே முடியாது. But if you have the 9 gifts of the Spirit, ஆனால் ஆவியினுடைய 9 வரங்கள் இருக்குமானால் any part of the world will be open to you. உலகத்தினுடைய எந்த மூலைமுடுக்கு உனக்கு
திறந்திருக்கு. Many people come to me. அநேக இடத்துல வருவாங்க. Give me a recommendation letter. I want to go to Malaysia. ஐயா நான் மலேசியா போன ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க. Why you want to go to Malaysia? ஏன் மலேசியா போற? God spoke to me to go to Malaysia. அத்தனை மலையாக்கு போய் சொன்னாரு. I used to ask them, நான் கேட்பேன், has he not asked you to go to Calcutta, brother? ஆண்டவருடைய கல்கட்டாவுக்கு போய் சொல்லலையா? Any village in India? இந்தியாவுல கிராமத்துக்கு போய் No village in North India? வட இந்தியாவுல ஒரு கிராமம் இல்ல. Nobody has gone there. ஒருவராக போல Only to Malaysia. ஆண்டவர் மலையாவுக்கு தான் போய் சொன்னாரு. Only to Singapore. சிங்கப்பூர் தான் போய் சொன்னாரு. What a sad thing, brother. எவ்வளவு துக்கமான. Everybody wants to go only to these two countries. எல்லாரும் பாருங்க இந்த ரெண்டு ஊருக்கு தான் போறோம் நீங்க. Some other people will come. ஒரு சில வருவாங்க. I want to go to America, brother. ஐயா எனக்கு அமெரிக்காவுக்கு போறேன். Any contacts for you? உனக்கு என்ன லெட்டர் தெரியுமா? Will they give me money, brother? பணம் கொடுப்பாங்களா? Everybody goes to the begging bowl also. எப்போ பார்த்தா இந்த பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு How long? எவ்வளவு காலம்? Are you not ashamed? உனக்கு வெட்கமா இல்லையா? Are you not ashamed? வெட்கமா இல்லையா? Elijah never went like that. எலியா அப்படி போவதில்லை. Elisha never went with the begging bowl. பிச்சை கேட்டுக்கொண்டு. Come on, let's repent today. இன்றைக்கு மனம் திரும்பும். We will ask God, ஆண்டவரை கேட்போம். Lord, ஆண்டவரே fill me with the 9 gifts of the Holy Spirit. ஆவியின் பொற்பல் வரங்கினார் என்று நிரப்பும். Or I die. இல்லாவிட்டாலும் சாகு. Or I die. இல்லாவிட்டாலும் சாகு. Fill me now. நீ போய் This is time to wake up, brother. இது எழுந்திருக்க வேண்டிய நேரம். Come on, let us pray. நாம் ஜெபம் Let பண்ணுவோம். us pray this morning. நாம் இந்த காலையிலே ஜெபம் Cry out to God. ஆண்டவரை நோக்கி அழுவோம். Cry out to God right now. ஆண்டவரை நோக்கி இப்போது அழுவோம். Lord, fill me or I die. ஆண்டவரே என்னை நிரப்பும் இல்லாவிட்டால் சாகிறேன். Fill me or I die. என்னை நிரப்பும் இல்லாவிட்டால் சாகிறேன். Ask God to fill you with the Holy Spirit. ஆண்டவருடைய பரிசுத்தாவினால் நிரப்பும்படியாக The கேள். gifts of the Holy Spirit. ஆவியினுடைய வரங்கள், The fruit of the Spirit. ஆவியினுடைய கனிகள். Come on, cry out to God. எல்லாரும் சத்தம் போட்டு அழுது He கேள். is willing to give you. அவர் உனக்கு கொடுக்க He is சித்தமாக willing to give you. கொடுக்க சித்தமாக I want God to fill you right now. ஆண்டவரை நிரப்பும்படியாக விரும்புகிறேன். I am going to ask God to fill you right now. ஆண்டவரை நிரப்பும்படியாக கேட்க விரும்புகிறேன். Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the latter rain. Send us the rain, Lord. Send us the rain. Send us the latter rain. We need the rain, Lord. We need the rain. We need the latter rain. Amen. We need the rain, Lord. We need the rain. We need the latter rain. There is power in the rain, Lord. Power in the rain, Lord. Power in the latter rain. There is power in the rain, Lord. Power in the rain, Lord. Power in the latter rain. எழுப்புதல் அனுப்பும். எழுப்புதல் அனுப்பும். எங்கள் உள்ளத்திலே. Thank you, Jesus. எழுப்புதல் அனுப்பும். எழுப்புதல் அனுப்பும். இந்த நேரத்திலே. அனுப்பும். எழுப்புதல் அனுப்பும். எங்கள் உள்ளத்திலே. எழுப்புதல் அனுப்பும். இந்த நேரத்திலே. Now we are going to do two things. ரெண்டு காரியங்களை நான் இப்போது செய்ய போகிறேன். We are going to ask God to fill you with the Holy Spirit and the gifts and the fruit of the Spirit. பரிசுத்தாவின் வரங்களினாலும் ஆவியின் கனியினாலும் பரிசுத்தாவினாலும் கர்த்தர்களை நிறைக்கும்படிக்காக கேட்கப் போகிறேன். Afterwards we are going to ask God to perform a miracle that you need. அதன் பிறகு கர்த்தர் உங்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்யும்படிக்காக கேட்கப் போகிறேன். Whatever miracle you may need, you can ask Him. உங்களுக்கு எந்த அற்புதம் வேண்டுமானாலும் சரி நீங்கள் அவரிடத்தில் கேட்கலாம். Remember, Christ is greater than your problems. கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் மகா பெரியவராய் இருக்கிறார். அதை நினைவிலே வைத்துக் Oh, He is greater. அவர் மகா பெரியவர். He is greater. அவர் மகா பெரியவர். Then sings my soul, my Savior God, to Thee. How great Thou art! How great Thou art! Then sings my soul, my Savior God, to Thee. How great Thou art!
Christ is willing to give you all the 9 gifts and the 9 fruit. கர்த்தர் உனக்கு 9 வரங்களையும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். But we can never trust it upon you, brother. ஆனால் நாங்கள் உங்கள் ஒருவரையும் பலவந்தம் பண்ணுகிறது இல்லை. We can never trust it upon you, sister. சகோதரியே, அதை நாங்கள் உனக்கு பலவந்தமாக புகுத்த முடியாது. You will have to open your heart and cry out to him. நீதான் உன் வாயை திறந்து கர்த்தரிடத்திலே அலறி கேட்க வேண்டும். He is ready to give. அவர் உனக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். Shed all your doctrinal biases. உனக்கு இருக்கிற எல்லா உபதேச வேறுபாடுகளையும் தூக்கி எறி. It is Christ who needs, whom you need. உனக்கு தேவையானது கிறிஸ்து மாத்திரம்தான். Amen. Amen. Cry out to him, Lord, fill me or I die. ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பும், இல்லாவிட்டால் நான் மரிக்கிறேன் என்று கேளு. Oh, he will fill you. அவர் உங்களை நிரப்புவார். That's the only language he understands. அந்த ஒரு பாஷையை தான் அவர் விளங்கிக் கொள்கிறார். Amen. 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 Shall we pray now? நாம் ஜெபம் பண்ணுவோம். Now you will literally feel his hand coming upon you. கர்த்தருடைய கரம் உங்கள் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். Jesus, இயேசுவே, put your hand upon every person, ஒவ்வொருவர் மேலேயும் உங்களுடைய கரங்களை வைப்பீர்கள். every brother, ஒவ்வொருவர் மேலேயும் கரங்களை every sister, every young man, every young woman, every young boy, every child, and seal them with the Holy Spirit. Let the Holy Spirit come down in your name. Fill, 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 Lord. Fill everybody, everybody, everybody. Let the heavenly fire fall. Oh, let it come upon everybody, 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 everyone, everyone, everyone. Fill everybody, fill everybody, Lord. Send your fire, send your fire upon them. Fill everybody. Send your gifts upon them, Lord. Send your gifts upon them. All the gifts must be given to them, Lord. All the gifts must be given. All the gifts must be given. All the gifts. All the gifts, Lord. Lord, give them all the gifts of the Holy Spirit. Now. Right now. Now. Right now. Yes, it is coming. It is coming. The Holy Ghost is coming. The heavenly fire is coming. Coming, it's coming. Oh, it's coming. It's coming. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Glorious Jesus. It's coming. It's coming. It's coming. The Holy Ghost is coming. The fire is falling. The fire is falling. Amen. Oh, we give you all the glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you for touching everybody. Thank you for blessing everybody. Thank you for blessing everybody. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Glorious Jesus. Mighty Jesus. Thank you. Thank you, Lord. Oh, we give you all the glory. Thank you, Lord. Thank you, Lord. The windows of heaven are open. The blessings are falling down. Amen. There's joy in my heart, for Jesus makes everything right. I give him my own and garment. Amen. And he gave me an all of the world. I am facing and
இறக்க அருள்மாறி பொழிகின்றது. பொங்குது பொங்குது இயேசெல்லாம் சீராக்குவதா. அழுக்கான கண்ணை கொடுத்தேனே, அவன் நீதிவன் சோர்வை கண்டான். ஆமென். பரலோகத்தின் மன்னா உட்கொண்டு நான் என்று சந்தோஷிக்கிறேன். Amen. It's coming. Hallelujah. It's filling. அது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. It's refining அது you. இறங்கிக் கொண்டே இருக்கிறது. It is burning all unwanted things in your life. அவசியமற்ற காரியங்கள் வாழ்க்கையில் எரிக்கப்படுகிறது. God is filling you now. தேவன் உன்னை நிரப்புகிறார். Oh, let us allow Him to fill. அவர் நம்மை நிரப்பும்படியாக விட்டு வருங்கள். Amen. 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 Hallelujah. Amen, Jesus. Hallelujah. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. Glorious Father.